தமிழ் புரிந்து டைம் இருந்து இதை காது கொடுத்து கேட்கும் என் அன்பான நெஞ்சங்களுக்கு வணக்கம். நான் இன்று சொல்லப் போகும் குட்டி கதை, எனக்கு பலவிதமா யோசிக்க வச்சுச்சு. என்னடா இந்த லைஃபு அப்படின்றலாம் நம்ம எப்படி வாழணும்? எப்படி வாழ்ந்துட்டு இருக்கிறோம்? அப்படிங்கிற ஒரு கொஸ்டின எனக்கு ஆ கேட்டுக்கிட்டே இருந்துச்சு. என்னையே நான் கேட்டுக்கிட்டேன். அதனால தான் ஓகே. நம்ம இத மற்றவங்களுக்கு சொல்லும்போது, அவங்களுக்கும் ஒரு தாட் இப்படி வ வந்துச்சுன்னா, அவங்க எப்படி எவ்வளோ பாசிட்டிவ் வேல அத கொண்டு போனாங்க, அப்படிங்கிற ஒரு குட்டி ஸ்டோரி தாங்க. அ அந்த கதைக்கு போறதுக்கு முன்னாடி எல்லாரையும் ஒரு கொஸ்டின் கேட்கிறேன். நம்பலாம் பல பேரு இப்ப நம்ம நாட்ட விட்டு, ஊர விட்டு, வெளியில பேரண்ட்ஸ விட்டு வெளியில வந்து சர்வை ஆயி, பிளஸ் நல்லபடியா இப்ப வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அப்ப என்னைக்காவது நம்ப நம்ப பேரண்ட்ஸ நம்ம எப்படி அவங்களுக்கு எப்படி உதவணும்? பின்னாடி அவங்க வயசாகும்போது, அவங்களுக்கு எந்த விதமா உதவலாம்? எப்படிலாம் அவங்கள நம்ப கொஞ்சம் சேஃப் என்வாயர்ன்மென்ட்ல பிளஸ் ஹேப்பியா, பீஸ்ஃபுல்லா அவங்கள வச்சுக்கலாம். அவங்களுக்கு அவங்க என்னென்ன யோசிப்பாங்க? அவங்க கடைசி காலத்துல, அதெல்லாம் கேட்டுருக்கோமா? அவங்களுக்காக நம்ப யோசிச்சு அவங்களோட ஷூல நின்னு என்னைக்காவது பார்த்துருக்கோமா? அந்த மாரியான ஒரு கத தாங்க. வாங்க கதைக்கு போலாம். நான் ரீசென்ட்டா ஒரு பேஷண்ட்ட பார்க்க போனேன். மீன்ஸ் அன்னைக்கு கொஞ்சம் பிஸியா இருந்ததால, நாங்க ஒரு யூனிட்ல இருக்கும்போது, அடுத்த யூனிட்லயே எங்கள மீன்ஸ் பிஸியா இருந்தா அவங்களுக்கும் உதவி செய்ய சொல்லுவாங்க. அப்படி நான் என்னோட யூனிட்லேருந்து மத்த யூனிட்டுக்கு ஹெல்ப் பண்ண போம்போது, அது வித்தின் 2 ஹவர்ஸ்ல அந்த பேஷண்ட்ட நான் பார்த்துருக்கணும். அதனால போனேன். அந்த பேஷண்ட்ட பார்க்கும்போது, அந்த பேஷண்ட் தனியா இருந்தாங்க. தனியா தான் இருப்பாங்க. அதுக்கு ஒரு சேஃப்ன்னு எங்ககிட்ட சொல்லுவாங்க. அந்த கோட வச்சு யூஸ் பண்ணி, நாங்க வீட்டுக்குள்ள போய் அந்த பேஷண்ட்ட பார்க்க போவோம், தனியா இருக்கும்போது. ஏன்னா சில பேரெல்லாம் பெட்ட விட்டே எழுந்துக்க முடியாது. அதனால 3, 4 டைம்ஸ் கேரர் வருவாங்க. அவங்களுக்கு சாப்பாடு குடுப்பாங்க. அ நாங்க போய் அவங்களுக்கு எந்த நேரத்தில அவங்களுக்கு தேவைப்படுதோ, உடம்பு சரியில்லன்னா அவங்கள போய் ஜிபி எங்களுக்கு சொல்லுவாங்க. இல்லன்னா 11 டாக்டர்ஸ்ன்னு சொல்லிட்டு என்ஹெச்எஸ்ல இருக்காங்க. அவங்க எங்களுக்கு சொல்லுவாங்க எங்க டீமுக்கு. அப்ப எங்கள அலோகேட் பண்ணுவாங்க அந்த பேஷண்ட்ட பார்க்க போறதுக்கு. அப்ப அப்படிதான் அன்னைக்கு போனேன். அந்த பேஷண்ட்ட பார்த்தேன். அங்க சேஃப்லாம் ஓப்பன் பண்ணிட்டு, திருப்பி அத திறந்து வீட்டுக்கு போம்போது பேஷண்ட் பெட்டுல இருந்தாங்க. பார்க்கும்போதே ஒரு மாரி எனக்கு அவங்கள பார்த்ததும் அவ்வளோ ஒரு ஏதோ மனசுக்கு பாரமா இருக்கிற மாரி இருந்துச்சு. என்னடா லைஃப் இவங்க இப்படி யாருமே இல்ல. தண்ணிய கூட எடுத்து குடிக்க முடியல அவங்களால. ரொம்ப வெயிலா இருக்குது இப்ப வேற. அ அப்படின்னு நெனச்சுக்கிட்டு, அப்புறம் அவங்கள பேர் சொல்லி கூப்பிட்டா, அவங்க ஒரு மாரி அ க கண்ண ஓப்பன் பண்ணி அப்படியே பார்த்தாங்க. அப்புறம் நான் சொன்னேன், "நான் எதுக்காக வந்திருக்கிறேன்? ஏன் வந்தேன்?" அப்படின்னு சொல்லி அவங்க கிட்ட சொல்லிட்டு, அவங்களுக்கு எல்லாம் பண்ண ஆரம்பிச்சேன். அவங்களுக்கு அவங்களுக்கு அவங்க அத ரிஃப்யூஸ் பண்ணாங்க. மீன்ஸ் வேணாம் வேணான்னு சொல்லி. மீன்ஸ் ஷவுட் பண்ணாங்க. நான் உடனே வெயிட் பண்ணி அப்புறம் அ என்னோட டீமுக்கு சொல்லி அவங்க கேரரோட நம்பர கேட்டு, அவங்களையும் எப்போ வருவாங்கன்னு கேட்டா, அவங்க "இன்னும் ஒரு ஃபியூ மினிட்ஸ்ல நான் வந்துருவேன் வீட்டுக்கு" அப்படின்னாங்க. வந்ததும் நானும் சரி அவங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேங்க. அப்ப அந்த கேரர் எப்படி வந்தாங்க தெரியுங்களா? ஒரு மதர் வெளியில போயிட்டு அந்த குழந்தைய பார்க்கறதுக்கு எப்படி ஓடி வருவாங்க. அந்த மாரி தான் அந்த கேரரும் வந்தாங்க. வந்து க டக்குன்னு அ கையில க்ளவுஸ போட்டுக்கிட்டு ஏன்னா அவங்களுக்கு அப்படிதான் பேஷண்ட் எல்லாருமே பார்க்க போவாங்க. போட்டுட்டு டக்குன்னு எப்படி இருக்க? ஐ அம் ஜஸ்ட் இல்ல, இல்ல நான் வந்துட்டேன். ஓ யூ ஆர் ஓகே. யூ வில் பி ஃபைன், ஃபைன் அப்படின்றாங்க. அப்ப எனக்கு அத கேட்கும்போது ஒரு அம்மா பாசம் ஒரு கேரர் கிட்ட இருந்து கிடைக்குது. ஃபைன். அது ஒரு விஷயத்துல அந்த பேஷண்ட் பிளஸ்டுன்னு தான் சொல்லணும். ஏன்னா, அவங்க 4 டைம்ஸ் அந்த கேரர் அதுவும் அவங்களுக்கு குடுக்குற டைம் 1/2 அன் ஹவர் தான் குடுப்பாங்க. இவங்க பஸ்ஸ புடிச்சு நடந்து வந்து, அப்போ ஒரு பேஷண்ட்டுக்கு 1/2 அன் ஹவர்ல அவங்களால பண்ண முடியுமான்னா, கட்டாயம் பண்ண முடியாது. ஏன்னா, அவங்களுக்கு வாஷ் பண்ணணும். அவங்களுக்கு சப்போஸ் ஏதாவது ஹெல்ப் வேணும்னா, அதெல்லாம் பண்ணணும். பிளஸ் சாப்பாட ரெடி பண்ணி அவங்களுக்கு ஊட்டி வேற விடணும். இதுக்கு கட்டாயம் டைம் இருக்காது. அப்படியே சாப்பாட சிலர் என்ன பண்ணுவாங்க, ஏன்னா அவங்களும் அடுத்த பேஷண்ட் போய் தானே ஆகணும். அப்ப சாப்பாட வச்சுட்டு போயிடுவாங்க. அவங்களால முடிஞ்சா சாப்பிடுவாங்க, இல்லன்னா சாப்பிட மாட்டாங்க. இப்படிதான் இருப்பாங்க. அப்ப நெனச்சு பார்த்தேன், அந்த கேரருக்குள்ள பாசம், நம்ம ஃபேமிலிக்கு அது மாரி நம்ம பேரண்ட்ஸ விட்டுட்டு வெளிநாடு, வெளி ஊரு போம்போது, அந்த கடைசி காலத்துல அவங்களுக்கு நம்ப என்ன பண்றோம்? ஆனா சில பேஷண்ட்டுங்க நான் பார்க்குறேன், அவங்க நர்சிங் ஹோம்லாம்
போமாட்டேன்றாங்க. "இல்ல நான் வீட்லயே இருந்துக்கிறேன் என்னதான் இருந்தாலும்" அப்படின்னு சொல்றாங்க. மேபி அதுக்கு ஏதாவது ரீசன் இருக்குமான்னு எனக்கு தெரியல. ஏன்னா அந்த வீட்ட விட்டு போறதுக்கு அவங்களுக்கு இஷ்டம் இல்லையா? இல்ல நர்சிங் ஹோம் போனா நெறைய மீன்ஸ் அவங்களுக்கு ரொம்ப அதிகமா இருக்கும் எக்ஸ்பெண்டிச்சர்லாம். ஆ சிலரால கட்டாயம் முடியாது. ஏன்னா அந்த வீட்ட வித்தா தான் அவங்க முடியும். அதனால அவங்க நெனச்சு பாப்பாங்க, ஓகே நம்ம போன பின்னாடி இந்த வீடு நம்ம குழந்தைங்களுக்கு போட்டோம். அட்லீஸ்ட் நம்ம சஃபர் ஆனாலும் பரவால்ல. அந்த வீட்லயே அப்படி இருந்துட்டு போலான்னு நெனைப்பாங்களான்னு எனக்கு தெரியல. ஆனா அன்னைக்கு அந்த பேஷண்ட்ட பார்க்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. சரின்னு இப்படி அவங்க பேக்ரவுண்ட் எல்லாம் கேட்கும்போது, அவங்க குழந்தைங்க யாரும் இந்த நாட்ல இல்ல. வேற நாட்ல இருக்கிறாங்க, அவங்க பிள்ளைங்கலாம். அப்படின்னு அந்த கேரர் சொன்னாங்க. சரி நான் முடிச்சுட்டு இருந்தாலும் எனக்கு அவங்க வெளியில வரும்போது எனக்கு ஹேப்பியே இல்ல அவங்கள பார்க்கும்போது. ஏன்னா அவங்க அப்படி ஒரு இருந்தாங்க. ஆனா அவங்கள ஹாஸ்பிட்டலுக்கும் போமாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அதனால கேரர் வந்து அவங்கள "நீ இல்ல நான் ஹாஸ்பிட்டலுக்கு போணுன்றாங்க." இவங்க "இல்ல முடியாது, முடியாதுன்றாங்க." ஆனா நான் அனுப்பலாமான்னு பார்த்தாலும், அவங்க அந்த அனுப்புற நெலைமைக்கு இல்ல. ஆனாலும் எனக்கு மனசுல ஏதோ சொல்லுது, "இல்ல அவங்க ஷி இஸ் நாட் வெல்" அப்படின்னு சொல்லுது. இருந்தாலும் எனக்குன்னு ஒரு இந்த கேட்டகரி இருந்தா தான் நாங்க அனுப்பணும்னு ஒண்ணு இருக்கும். அதுல இல்ல. அதனால என்ன பண்ணேன், நான் நின்னு நின்னு பார்த்தேன். ஆனா எனக்கு அடுத்த பேஷண்ட் இருக்கிறதால, சரி எனக்கு க்ளவுஸ போடுவேன், காட்டுனேன். எனக்கு ஏன்னு தெரியல அப்படி அன்னைக்கு மட்டும். திருப்பி அவங்க கூட நின்னு பார்ப்பேன். அப்புறம் திருப்பி கழட்டு கைய வாஷ் பண்ணேன். அப்புறம் திருப்பி க்ளவுஸ போட்டு அவங்களுக்கு அது ஓகேவான்னு பார்த்தேன். இல்ல. இருந்தாலும் சரின்னு அப்புறம் கேரட்ட நீங்க எவ்வளோ நேரம் இருப்பீங்கன்னு கேட்டா, 1/2 அன் ஹவர். அப்ப அவங்க சொன்னாங்க, "இல்ல நான் அவங்களுக்கு தண்ணிய குடுத்துட்டு, அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஒரு நல்ல டீ போட்டு குடுக்குறேன் நல்லா" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க டீ போட போனாங்க. நானும் அப்ப அவங்க கிட்ட சொல்லிட்டு, "நான் போயிட்டு வரேன்" அப்படின்னு சொல்லிட்டு, நான் திருப்பி உங்களுக்கு ஒரு 2 ஹவர்ஸ்ல கால் பண்றேன். ஏன்னா, ஐ அம் நாட் ஹேப்பி அட் ஆல் அப்படின்னு சொல்லிட்டு, அவங்களுக்கு நான் போயிட்டு அந்த வேற பேஷண்ட்ட பார்த்துட்டு, 1 ஹவர்ல திருப்பி ஃபோன் பண்ணேன். ஏன்னா, என்னால திருப்பி சரி சப்போஸ் அவங்களுக்கு தேவைப்பட்டா திருப்பி போயிட்டு அவங்கள ஒரு தடவ ஏன்னா அதே ஏரியான்றதால, நாங்க அவங்கள போய் பார்த்துட்டு போலான்னு சொல்லி கேரருக்கு ஃபோன் பண்ணாங்க. அப்ப அந்த லேடி சொல்றாங்க, "அப்படி பண்ணிட்டு இருக்கும்போது, ஹவ் இஸ் ஷி? ஷி இஸ் ஓகே" அப்படின்னு கேட்கும்போது, "ஷி பாஸ்ட் அவே" அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு அப்படியே ஆர் யூ ஜோக்கிங் அப்படின்னு நான் கேட்டேன். I'm "எஸ் so ஷி பாஸ்ட் sorry. அவே. The elderly இந்த patient has passed பாராமெடிக்ஸ்னா away. ஆம்புலன்ஸ் எல்லாம் இருக்கிறாங்க. Are இங்க you தான் sure? இருக்கிறாங்க" அப்படின்னு சொன்னாங்க. Yes, I'm எனக்கு afraid so. நான் உடனே அவங்களுக்கு சன்னுக்குலாம் ஃபோன் பண்ணி சொல்லிட்டேன். நெய்பருக்கு சொன்னேன். நெய்பர் வந்திருக்கிறாங்க அப்டின்னது எனக்கு அப்டியே ஒரு மாரி இருந்துச்சு. அதில டிரைவ் பண்ணிக்கிட்டு வேற இருந்தேன். அதனால கொஞ்சம் காமா எனக்குள்ள நான் ஆயிக்கிட்டு, என்னதான் ஆச்சுன்னேன். இல்ல அவங்க போனாங்க. டீய குடுத்தேன். திடீர்னு பார்த்தா டக்குன்னு அவங்க ஒரு மாரி ஆ அ ஒரு ஒரு மாரி இருந்துச்சு. டக்குன்னு கார்டியாக் அரெஸ்ட் ஆயிடுச்சு. அதனால ஆ உடனே இறந்துட்டாங்க. நான் அப்படி ஆனதுமே ஆம்புலன்ஸ்க்கு ஃபோன் பண்ணேன். அவங்க வந்தாங்க. வந்தது ஒரு மாரி 2 சைக்கிள் குடுத்தாங்க. சிபிஆர் குடுத்தாங்க. ஆனா இறந்துட்டாங்கன்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. வித்தின் ஹவர் தாங்க லைஃப். அவங்களுக்கு நான் போனேன். அவங்க முடியாதுன்னு சொன்னாங்க ஹாஸ்பிட்டலுக்கு. சரி இருந்தாலும் அவங்களுக்கு அவங்க அவங்க நார்மலா இருக்கிறவங்களா இருந்தா அவங்களுக்கு ரெஸ்பெக்ட் பண்ணணும். எக்ஸ்ப்ளைன் பண்ணணும். இதுதான் சொன்னாலும் அவங்க முடியாதுன்றதால தான் நாங்க போனோம். திருப்பி சரி எனக்கு நான் என்ன அவங்க கிட்ட சொல்லி வச்சிருந்தேன், 2 ஹவர்ஸ்ல வரேன். அவங்க நல்லா இருந்தாங்கன்னா ஓகே. இல்லன்னா ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி விடலாம். அதுக்கு முன்னாடி ஏதாவது சிக்கா இருந்தாங்கன்னா, நீங்க அனுப்பி விட்டுடுங்கன்னு நான் சொன்னேன். ஆனா அவங்க அதுக்குள்ள குயிக்கா அவங்களுக்கு கார்டியாக் அரெஸ்ட் ஆயி இறந்துட்டாங்க. அப்ப அவங்க லைஃப்ப நெனச்சு பார்த்தேன். எவ்ளோ அவங்க அந்த காலத்துல வாழ்ந்து, வீடு, குழந்தைங்க இப்படிலாம் கஷ்டப்பட்டு தானே ஒரு குழந்தைங்கள வளர்த்து, தானும் வளர்ந்து இப்படி அவங்க ஒரு கொஞ்சம் கொஞ்சமா நம்ம ஒரு ஃபேமிலி அவங்க ஷூல நின்னு பாருங்க. கொஞ்சம் கொஞ்சமா தான் நம்ம முன்னேறி போய்க்கிட்டே இருப்போம். அப்போ நம்ம பிறப்புன்னு இருக்கும், இறப்புன்னு இருக்கும். இதுல இருக்கிற வாழ்க்கை தானே. இந்த வாழ்க்கையில ஒரு கட்டமா நம்ம வாழ்வோம். ஸ் கல்யாணம் ஆகும், குழந்தைங்க வருவாங்க, குழந்தைங்க பெரியவங்களாவாங்க. அப்புறம் அவங்கவங்கலாம் அவங்கவங்க வேலைய தேடி போவாங்க. அப்புறம் அவங்களுக்கு குழந்தை. அப்புறம் இவங்க வயசாகி அந்த ஒரு எண்டு. அப்ப அந்த நம்ம ஃபேமிலியா இருக்கும்போது ஏன் நம்ப நம்ப பேரண்ட்ஸ ஏன் கவனிக்கக் கூடாது? இப்ப நெறைய பேர் இந்தியாவ விட்டு நெறைய பேர் நம்ம வெளியில போயிட்டோம். இப்போ ஒரு 50 இயர்ஸா தான் நெறைய பேர் வெளியில போயிருக்கிறாங்க. லிட்டரலா சொல்லப்போனா 35 இயர்ஸ் அப்படிதான் நெனைக்கிறேன். ஆ 95க்கு மேல தான் 1995ல தான் நம்ம எல்லாருமே 2000ல எல்லாரும் வெளியில போனாங்க. அப்ப நம்ம பேரண்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் நம்ம நெனச்சு பார்க்கணும் இல்லையா? அவங்க நம்மள எவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்த்துருப்பாங்க. ஆ எவ்வளோ எவ்வளோ படிக்கிறதுக்கு, இதுக்கு அவங்க கஷ்டம் என்னால நெனச்சு பார்த்தேன். எனக்கெல்லாம் நைட்டு தூக்கமே வரல.
அ அப்படின்னும்போது அவங்களுக்கு நம்ம என்ன பண்றோம்? அதுவும் 1 குழந்தைங்க, 2 குழந்தைங்களலாம் வச்சிருந்தவங்கலாம் என்ன பண்ணுவோம்? டெய்லி ஃபோன் பண்ணி பேசுவோம். ஆனா அவங்களோட ஹெல்த்த பார்க்கணும். ஒரு ஆள வச்சு அட்லீஸ்ட் இந்த கேரர் அவங்களுக்கு கிடைச்ச கேர நெனச்சு ஐ அம் சோ ஹேப்பி. ஏன்னா அவங்க நல்லா பார்த்துக்கிட்டாங்க. ஆனா நம்ம பேரண்ட்ஸ் வந்து அப்படிலாம் பார்த்துக்க ஆள் இருக்காங்களா? நம்ம சொந்தம் இருக்குங்களா? போய் பக்கத்துல நின்னு, ஓ! அம்மாவுக்கு இதுன்னா டக்குன்னு போய் நமக்கு சொல்றதுக்கு ஆள் இருக்கா? அவங்க நெறைய நெனச்சு பார்ப்பாங்க. ஐயோ! நம்ம பிள்ளைங்கட்ட சொன்னா அவங்க கஷ்டப்படுவாங்க. அதனால நம்ம நெறைய விஷயத்த நம்மகிட்ட சொல்ல மாட்டாங்க. அதுதான் அங்க ஒரு கொடுமையா இருக்கும். லேட்டா தான் நமக்கு தெரிய வரும். ஆ அது ஒரு கில்ட்டியா நம்ம ஃபீல் பண்ணுவோமா? இதெல்லாம் எப்படி சால்வ் பண்றது? அப்படின்னு நெனச்சு பார்க்கும்போது தலைய தான் சுத்துச்சு. ஆ ஆனா நமக்கு சிலத நம்ம பண்ணலாம். அவங்களுக்கு வயசு ஆக ஆக போய் அட்லீஸ்ட் நம்மளால முடியும்போது இயர்லி ஒன்ஸு அப்படி அவங்கள போய் பார்க்கலாம். அவங்க கூட டைம் நெறையா ஸ்பெண்ட் பண்ணலாம். அவங்க பழைய காலத்து நினைவுகள அவங்க கூட உட்காந்து பேசலாம். அது ஒண்ணு இருக்கும். ஆனா சிலரால மணி இருக்குமா? குழந்தைங்க அட்லீஸ்ட் குழந்தைங்க கொஞ்சம் கொஞ்சம் காலேஜ்லாம் போன பின்னாடி நம்ம பேரண்ட்ஸ பார்க்க போகணும்னா, நம்ம தனியா போய் எக்கனாமிக்கா கொஞ்சம் போய் கொஞ்ச நேரம் ஒரு 1 வீக் இருந்து ஸ்கூல் டேஸ்ல போனோம்னா, குழந்தைங்க பிஸியா இருப்பாங்க. இல்ல அவங்க காலேஜ் போம்போது நம்ம போய் பேரண்ட்ஸ பார்த்துட்டு வரலாம். அவங்களும் இப்ப ஆ அப்பா அங்க போய் சில நேரம் பார்த்துட்டு வரலாம். அம்மா அங்க போய் அவங்கவங்க பேரண்ட்ஸ பார்த்துட்டு வரலாம் இல்லையா? அது மாரியும் பண்ணலாம் அவங்களுக்கு. அப்ப அவங்களுக்கு தேவைக்கு ஒரு ஆளுங்கள வச்சுக்கிட்டு, அவங்கள அடிக்கடி நம்ம கொஞ்சம் மணி ஸ்பெண்ட் பண்ற மாரி தான் இருக்கும். அவங்க கூட யாரையாவது உங்களுக்கு தெரிஞ்சவங்க கிட்ட கொஞ்சம் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண அடிக்கடி அவங்களுக்கு வேணும்போது போய் அவங்கள உங்க ஃப்ரெண்ட்ஸோ, உங்க ஃபேமிலில யாராவது இருக்காங்களோ, அவங்க கிட்ட கொஞ்சம் ரெக்வெஸ்ட் பண்ணி போய் பார்த்துட்டு, அவங்க கூட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. இல்ல அதே வயசு இருக்கிறவங்கள உங்க சொந்தங்கள, இல்ல ஃப்ரெண்ட்ஸ போய் அவங்க வீட்ல டெய்லியும் போய் கொஞ்ச நேரம் இருந்துட்டு, எல்லாரும் ஒண்ணா உட்காந்து சாப்பிட சொல்லி ஒரு ஆளுங்கள அரேஞ்ச் பண்ணி, அது மாரி சாப்பாட ரெடி பண்ணி அவங்களலாம் ஒண்ணா உட்காந்து சாப்பிட சொல்லி, அவங்க கூட நம்ம டைம் கிடைக்கும்போது அவங்க கிட்ட பேசலாம். நான் நெறைய யோசிக்கவும் முடியல என்னால. ஏன்னா ஒவ்வொரு ஃபேமிலியும் ஒரு யூனிக் இல்லைங்களா? அப்ப ஆனா ஆனா ஒண்ணு மட்டும் நிச்சயம். நம்ம பேரண்ட்ஸோட அன்பு நமக்கு எப்படி செலுத்துனாங்களோ, திருப்பி நம்ம அவங்களுக்கு குடுக்கணும் இல்லையா? அதுதானே கிவன் அண்ட் டேக்கன் அதானே உலகமே. அன்பு செலுத்தணும். அத மட்டும் நம்ம பேரண்ட்ஸ நம்ம பத்திரமா பார்த்துக்கணும். அவங்கள எமோஷனலாவும், பிசிக்கலாவும் இது 2ம் நம்ம ஃபைனான்ஷியலாவும் அவங்கள நம்ம பார்த்துக்கணும். அதுதானங்க நம்ம கடமை. அத எப்படி நம்ப ஒவ்வொன்னையும் ஒவ்வொரு விதமா நம்ம கொடுக்கணும் அவங்களுக்கு. அதுதான் இந்த உலகத்துக்கு நமக்கு உலகத்துல நமக்கு கொடுத்தவங்களுக்கு நம்ம திருப்பி செலுத்தணும்ங்கிறத ஒழுங்கா குடுக்கணும். அது நம்ம கடமையும் அப்படிங்கிறத நான் இந்த ஸ்டோரியிலிருந்து புரிஞ்சுக்கிட்டேன். நீங்களும் உங்களுக்கு யோசிச்சு பாருங்க. ஹவ் பெஸ்ட் யூ கேன் கிவ் இட் யுவர் மாம் அண்ட் டாட் அப்படின்னு யோசிங்க. அதுதான் இது உலகம். என்ன திருப்பி அதே ஒரு 50 இயர்ஸ்ல நம்ம அந்த 50, 40 இயர்ஸ்ல நம்ம அந்த ஜர்னில போவோம். அடுத்த ஜெனரேஷன் இப்படி போய்க்கிட்டே இருக்கும். ஆனா முன்னாடி மாரி இருந்த ஜெனரேஷன் இப்பலாம் பயங்கர ஃபாஸ்ட்டா ஆகுது. நமக்கு அந்த ஹெல்த் கிடைக்குமான்னு தெரியாது. ஆனா நம்ம பேரண்ட்ஸ நம்ம பெஸ்ட்டா கவனிச்சுக்கலாம். அப்படிங்கிறதையும் நான் இந்த இந்த ஸ்டோரியிலருந்து கத்துக்கிட்டேன். யோசியுங்க. நடப்பது நன்மைக்கே. மீண்டும் இதுபோல ஒரு குட்டி சுவாரஸ்யமான ஸ்டோரியோடு உங்களை சந்திப்பேன் என்று நன்றி கூறி விடைபெறுவது மடத்தார் வீட்டின் இதயம் தொட்ட கதைகள். நன்றி, வணக்கம்.